வணக்கம். அறிவை தேடி வந்திருக்கும் உங்க அனைவரையும் இந்த சிறப்பான விளக்கத் தொகுப்புக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான, ஆனா அதே சமயம் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் ஆன்மீகத்தோட உச்சமா வடிவமைச்ச ஒரு விஷயத்துக்கும், இன்னைக்கு நவீன விஞ்ஞானிகள் அதிநவீன லேப்கள்ல தேடிட்டு இருக்கிற பிரபஞ்ச ரகசியங்களுக்கும் நடுவுல ஒரு மிக நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சரி, வாங்க நேரடியாக விஷயத்துக்கே போவோம். இன்னைக்கு நாம பழங்கால ஸ்ரீசக்கரத்தோட வடிவவியலுக்கும் நவீன குவாண்டம் இயற்பியலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான ஒற்றுமையத்தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். பழங்கால வடிவவியல் குவாண்டம் இயற்பியலை எப்படி விளக்குது? பொதுவா நாம என்ன நினைப்போம்? அறிவியல் வேற, ஆன்மீக வேற அப்படின்னு தானே பலமுறை நினைச்சிருப்போம் இல்லையா? அது ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதாவே நமக்கு தோணும். ஆனா இன்னைக்கு அந்த இடைவெளியை நம்ம முழுமையா தகர்க்க போறோம். பார்க்கறதுக்கு வெவ்வேறு மாதிரி தெரிஞ்சாலும் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு விளக்குற ஒரு உன்னதமான அறிவியல் வரைபடம் தான் ஸ்ரீசக்கரம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம ஆதாரங்களோட புரிஞ்சுக்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு இந்த அஜெண்டாவை பார்த்துடலாம். 1. பிந்து மற்றும் பெருவெடிப்பு. 2. முக்கோணங்களும் அலைகளின் குறுக்கீடும். 3. உற்று நோக்குபவர் விளைவு. 4. ஹோலோகிராஃபிக் பிரபஞ்சம். கடைசியா 5. பழங்கால குவாண்டம் ஆய்வகம். இந்த 5 குவாண்டம் நிகழ்வுகளைத்தான் நாம ஸ்ரீசக்கரத்தோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். பகுதி 1. பிந்து மற்றும் பெருவெடிப்பு. பிரபஞ்சத்தோட ஆரம்பத்துக்கே இப்ப நாம போக போறோம். குவாண்டம் காஸ்மாலஜி எனப்படும் நவீன அறிவியல் சொல்ற சிங்குலாரிட்டி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்ன சொல்லுது? இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இடமோ காலமோ பொருளோ இல்லாத எல்லையற்ற அடர்த்தி கொண்ட ஒரு மிகச்சிறிய புள்ளியாதான் அது இருந்துச்சு. அதுல ஏற்பட்ட பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங் மூலமாதான் இன்னைக்கு நாம பாக்குற அத்தனை விண்மீன் கூட்டங்களும் உருவாகுச்சு. இப்போ இது அப்படியே ஸ்ரீசக்கரத்தோட மையத்துல இருக்கிற பிந்து அப்படிங்கிற புள்ளியோட ஒப்பிட்டு பாருங்க. இது வெறும் புள்ளி கிடையாதுங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஆற்றலும் வெளிப்படுறதுக்கு முன்னாடி சுருங்கி நின்ன ஆதி மூலப்புள்ளி இதுதான். ஒண்ணுமே இல்லாத வெற்று வெளியிலிருந்துதான் எல்லாமே தோன்றுச்சு அப்படிங்கிற அதே குவாண்டம் விதியத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பிந்து வடிவியல் ரீதியா நமக்கு உணர்த்துது. ரெண்டும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். பகுதி 2. முக்கோணங்களும் அலைகளின் குறுக்கீடும். விரிவடைஞ்ச பிறகு இந்த பிரபஞ்சம் உண்மையிலேயே எதனால் ஆனதுன்னு இப்ப பார்க்கலாம். பழைய கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல இந்த உலகத்தை திடமான பொருளா மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனா நாம அணுக்களை உடைச்சு பார்த்தப்போ அங்கே நிலையான பொருள் அப்படின்னு எதுவுமே இல்ல. குவாண்டம் இயற்பியல் படி பார்த்தா எல்லாமே குவாண்டம் புலம் அப்படின்னு எனப்படும் ஆற்றல் அலைகளோட தொடர்ச்சியான அதிர்வுகள் தான். சிம்பிளா சொல்லணும்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது திடமான பொருட்களால ஆனது இல்ல, அது ஆற்றல்களோட ஒரு பிரம்மாண்டமான நடனம். இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நாம பார்த்த அந்த ஆற்றல்களோட நடனத்தை ஸ்ரீசக்கரம் எப்படி துல்லியமா படம் பிடிச்சு காட்டுதுன்னு பாப்போம். ஸ்ரீசக்கரத்துல இருக்கிற 9 முதன்மை முக்கோணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த ஆற்றல் அலைகள். முதல் படியில இருக்கிற மேல் நோக்கிய 4 முக்கோணங்கள் சிவ தத்துவத்தை குறிக்குது, அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்ற நிலையான ஆற்றல். 2வது படியில இருக்கிற கீழ் நோக்கிய 5 முக்கோணங்கள் சக்தி தத்துவத்தை குறிக்குது, அதாவது கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்ற இயங்கும் ஆற்றல். இந்த 9 கோடுகளும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணையும் போது நடக்கிறது தான் படி 3ல இருக்கிற அலைகளின் குறுக்கீடு, அதாவது வேவ் இன்டர்ஃபியரன்ஸ். பிரபஞ்சத்தோட இயக்கம் எப்படிப்பட்ட குறுக்கீடுகளால நிகழுதோ அதே ஆற்றல் வரைபடத்தை தான் இந்த முக்கோணங்களும் பிரதிபலிக்குது. இந்த நம்பரை கொஞ்சம் பொறுமையா நல்லா கவனிங்க. 43. இது சாதாரண நம்பர் இல்லைங்க. குவாண்டம் இயற்பியல்ல 2 ஆற்றல் அலைகள் ஒன்னை ஒன்னு வெட்டும்போது ஒரு புதிய வடிவமும் புது அதிர்வும் உருவாகும். அதேபோல ஸ்ரீசக்கரத்துல நாம முன்னாடி பார்த்த அந்த 9 முக்கோணங்கள் வெட்டி கொள்ளும்போது ஒட்டுமொத்தமா சரியா 43 புதிய சின்ன முக்கோணங்கள் பிறக்குது. நவீன குவாண்டம் சயின்ஸ் பேசுற அதே கணக்கும் அலைகளின் குறுக்கேடு விதியும் தான் இந்த வடிவியலோட அடிப்படை. இது உண்மையிலேயே நம்ம சிலிர்க்க வைக்கிற ஒரு உண்மை இல்லையா? பகுதி 3. உற்று நோக்குபவர் விளைவு. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச நடனத்துல மனித உணர்வுகளுக்கு என்ன வேலைன்னு இப்ப பார்க்கலாம். குவாண்டம் மெக்கானிக்ஸோட மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ஒன்னு இந்த அலைத்துகள் இருமை நிலை, இங்கிலீஷ்ல வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டின்னு சொல்வாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, விண்வெளியில ஒரு ஆற்றல் அலையா பரவி கிடக்கிற ஒரு விஷயம் அது ஒரு மனிதன் உற்று நோக்கும்போது மட்டுமே திடீர்னு ஒரு திடமான துகளா உருவெடுக்குது. கவனிக்கிறவனோட உணர்வு நிலைதான் அந்த ஆற்றலை ஒரு பொருளா மாத்துது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத அப்படியே நாம நம்ம பழங்கால தியான பயிற்சியோட ஒப்பிட போறோம். குவாண்டம் அறிவியல் சொல்ற அந்த கவனிப்பாளர், அதாவது அப்சர்வர் இருக்காருல்ல, மனிதனோட கவனிப்பு எப்படி அலைய துகளா மாத்துதோ அப்படியேதான் ஸ்ரீசக்கர தியானமும் வேலை செய்யுது.
அண்டவெளியில பரவி கிடக்கிற எல்லையற்ற பிரபஞ்ச ஆற்றல ஒரு மனிதன் தன்னோட தூய்மையான மன ஒருமுகப்பாட்டோட ஸ்ரீசக்கரத்தின் மேல குவிக்கும்போது அந்த ஆற்றல் அவனுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்ச அதிர்வா மாறி வேலை செய்ய தொடங்குது. பிரபஞ்சமும் மனித உணர்வும் தனித்தனி கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான்னு பிராக்டிக்கலா நிரூபிக்கிறது தான் ஸ்ரீசக்கர தியானம். சயின்ஸ் தியோரியா சொல்றத ஆன்மீகம் ரொம்ப பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுது. பகுதி 4 ஹாலோகிராஃபிக் பிரபஞ்சம். ரொம்ப சிறிய அணுவிலிருந்து மிகப்பெரிய விண்மீன் திரள் வரைக்கும் பிரபஞ்சத்தோட அளவை இப்போ நாம அலச போறோம். இந்த வரிகள் கண்டிப்பா உங்களுக்கு பரிச்சயமானதா இருக்கும். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். இது நம்ம ஆழமான கலாச்சார ஞானத்தோட ஒரு அற்புதம்னு சொல்லலாம். வெளியில இருக்கிற பேரண்டத்தோட அத்தனை ரகசியங்களும் ஒரு மனித உடம்புக்குள்ளேயும் ஏன் ஒரு சின்ன அணுவுக்குள்ளேயும் கூட அடங்கியிருக்கு அப்படிங்கிறது அதோட அர்த்தம். பல நூற்றாண்டுகளா நம்ம ஊர்ல சொல்லப்படுற இந்த பழமொழியத்தான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் சயின்டிஃபிக்கா நிரூபிச்சுட்டு வராங்க. இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன ஹாலோகிராம் படத்துண்ட வெட்டி பார்த்தா அதுக்குள்ள எப்படி அந்த முழு படமும் மறைஞ்சிருக்குமோ அதே ஹாலோகிராஃபிக் தத்துவத்தோட ஆகச் சிறந்த வடிவம்தான் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்தோட வெளிவட்ட சதுரம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம மனித உடம்போட எல்லையை குறிக்குது. அதுக்குள்ள இருக்கிற இதழ்கள் நம்ம உடம்புல இருக்கிற ஆதார சக்கரங்களையும் நாடிகளையும் குறிக்குது. அதே நேரத்துல இந்த முழு வடிவியலும் விண்வெளியில சுழல்ற பிரம்மாண்டமான விண்மீன் திரள்களையும் பிரதிபலிக்குது. ஆக உங்க உடம்புக்கும் சரி, விண்ணில் இருக்கிற அண்டசராசரங்களுக்கும் சரி இயங்குறது ஒரே விதிதான் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 5 பழங்கால குவாண்டம் ஆய்வகம். இந்த நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு இப்போ நாம சிந்திக்க போறோம். இன்னைக்கு இருக்கிற நவீன குவாண்டம் இயற்பியல், பெரிய பெரிய அதிநவீன லேபுகள், கோடிக்கணக்கான ரூபாய் செலவுல உருவாக்குன கருவிகள், அப்புறம் ரொம்ப சிக்கலான கணக்குகள் மூலமா தேடிட்டு இருக்கிற விஷயங்கள நம்ம முன்னோர்கள் எந்த கருவிகளுமே இல்லாம கண்டறிஞ்சாங்க. அவங்க தங்கள் மனச மட்டுமே கருவியா வச்சு ஆழ்ந்த தியான நிலையில பிரபஞ்சத்தோட அதிர்வுகளோட கலந்து இத உணர்ந்திருக்காங்க. மனிதன் ரொம்ப ஈஸியா தன்னோட அகக்கண்ணால பாக்கறதுக்காக அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன அந்த பிரபஞ்ச வரைபடம் தான் இந்த ஸ்ரீசக்கரம். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த விளக்கத் தொகுப்பை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். எந்த ஒரு டெக்னாலஜியும் கருவியும் இல்லாம பிரபஞ்சத்தோட குவாண்டம் வரைபடத்தை மனசால மட்டுமே நம்ம முன்னோர்களால வரைய முடிஞ்சதுன்னா உங்களுக்குள்ள இன்னும் என்னென்ன பிரபஞ்ச ரகசியங்கள் தூங்கிட்டு இருக்கு? ஏன்னா அதே பிரபஞ்ச துகள்களால தான் நாமும் ஆக்கப்பட்டிருக்கோம். அதே அளப்பரிய ஆற்றல் நமக்கும் உள்ளேயும் இருக்கு அப்படிங்கறத மறக்காதீங்க. இந்த தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன்.